அஸ்ஸலாம் வலைக்கும். வந்துவிட்டேன். இன்னைக்கும் நான் வந்துவிட்டேன். ஒழுக்கமுடைமையின் 10வது குறளை நாம் காண இருக்கிறோம். திருக்குறளை எவ்வளவு நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பது என்னுடைய பதிவை பார்த்த பிறகுதான் எனக்கு புரியும். மிகச் சிலரே பார்க்கிறார்கள். எனக்கு அதனால் வருத்தம் இல்லை. அட்லீஸ்ட் ஒருத்தராவது, கோடியில் ஒருத்தராவது அந்த பண்புகளை மேற்கொண்டு வாழ்க்கையில் மேம்பட்டால் சிறப்பு. அதுதான் வெற்றியின் அடையாளம். பார்க்குற எல்லாருமே சிறப்பாக அதனை மேற்கொள்ளுவார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. எப்படி ஓட்டு போடுறதுக்கு கூட்டம் வருது, பெரிய கூட்டமாக இருக்கும். பெரிய பெரிய தலைவர்கள் வரும்போது அந்த கூட்டத்தை பார்த்து நாமளே பயந்து போயிடுவோம். ஐயோ, இவன் தான் ஜெயிக்க போகிறான், இவனுக்கு தான் ஓட்டு விழுவுன்னு. கடைசியில் பார்த்தா சுத்தமாக சுழிச்சிடுவாங்க ஜனங்க. புரியுதா? அப்போ அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அதே தான் எனக்கும். நான் எதையும் எதிர்பார்க்கலை. ஆனால் மக்கள் தம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினாலே தான் இந்த செயலை நான் துவக்கினேன். சரியா? குறளுக்கு போகலாமா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இதனுடைய பொருள் என்ன? இங்கே என்ன சொல்கிறாங்க? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும். உலகத்தில் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக பல நூல்களை படித்து பல விஷயங்களை தெரிந்து கொண்டு அறிவில் மேம்பட்டு கல்வியில் மேம்பட்டு என்னென்னலாம் உலகத்தின் செயல்கள் இருக்கிறையோ அத்தனையும் கற்று உணர்ந்தவர்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும். உலகத்தோடு சேர்ந்து இருக்கணும். இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கி சிறந்த படிப்பினையாக இருப்பவர்களும் கல்லார் அறிவிலார். எதை கல்லார்? ஒழுக்கத்தினை கல்லாதவர்கள், ஒழுக்கமான பண்புகளை மேற்கொள்ளாதவர்கள் அறிவிலிகளாகத்தான் கருதப்படுவார்கள் என்கிறது வள்ளுவம். சரியா? உலகத்தோடு நான் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு பல்வேறு செயல்களையும் கற்றும் தேர்ந்தும் தெரிந்தும் மேம்பட்டும் இருக்கக்கூடியவர்கள் ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர்களுடைய கல்வியால் எந்த பயனும் இல்லை. அது அறிவிலாதார் என்றே கொள்ளப்படும் என்கிறது இந்த குறள். ஆக வள்ளுவ பெருந்தகை எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றையும் செதுக்கி ஒரு வார்த்தையும் கூறுகிறார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படிங்கிறார். கல்லார் அறிவிலாதார். என்னத்தை கல்லார்? ஒழுக்க நெறிகளை கல்லாதவர்கள். சரியா? புரிகிறதா? உலகத்தோடு சிறந்து இருக்க நாம் நினைத்தால் கூட ஒழுக்க பண்புகள் இல்லை என்றால் அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. அது அறிவிலிகள் என்றே கருதப்படும். நன்றியுடன் மணிமேகலை விடைபெறுகிறேன். அடுத்தொரு அதிகாரத்தில் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.